ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்தியன் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் டிரைவிங் 3Dயில் ஒரு மித்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே நம்மளோட காரே ஆர்சி காராக மாற்றுறது எப்படின்னு நம்ம ஒரு மாருதி கார் வைப்போம். மாருதி கார் 2006 மாருதி கார். தென் நெக்ஸ்ட்டு 5406 அப்படின்னு போடுங்க. அது பால் வருது. 5604 5601 என்ன 5306 என்ன பார்ப்போம். இந்த சீட் கோடு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். 4501 இதுதான் சீட் கோடு. இப்போ இந்த லைனோட சிம்பிளும் கார் சிம்பிளும் ஒன்றா வரணும். லைட்டாக ஃப்ரண்ட்டில் போனால் இந்த ஒன்றா வந்தால் இப்படி இருக்கணும். அம்மா இது இதில் மித்த செட் ஆகாது போல். வேறு ஏதாச்சும் அனிமல் வச்சு தான் பண்ண போகிறோம் போல். 54 நம்ம அனிமல்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் போகணும். 5402 02 என்ன 4502 யானைக்குட்டி. 4503 ஜீப்ரா. 4504 4505 4506 4507 இதில் எது எரும மாடை. நெட்டை வேறு ஆனில் வச்சுட்டேங்க தெரியுமா. ஃபஸ்ட்டு நெட்டை ஆஃப் பண்ணணும். ஆடை ஸ்கிப் பண்ணணும். இந்த எரும மாடு தான். இதை வச்சு தான் அந்த மித்து ட்ரை பண்ண பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, திருப்பி இப்படி போய் அப்படியே இங்கே வந்து நின்றுக்கணும். டெலிபோர்ட் ஆகிட்டோம். என்னடா இது, நம்ம உண்மையான டெலிபோர்ட் ஆகிட்டோம். இங்கே நம்ம வீடு எங்கேயும் இருக்குது. இப்போ வீடு எங்கே தேடி போகிறது ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இதுக்குள்ளே வந்தால் மட்டும் டெலிபோர்ட் ஆகிடுறோம். நல்லா ஊற்று பாருங்கள். இப்போ இந்த கார் சிம்பிள் வருமா, டெலிபோர்ட் ஆகிடுறோமா? ஆமாம், உண்மையாலுமே நம்ம எங்கேயாச்சும் டெலிபோர்ட் ஆகிடுறோம். இப்போ இந்த சொத்தக்காயை குத்துவோம். அப்படி சொத்தக்காய் வர இது என்னது, இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு கீழே ஹெல்த்து குறையுது. நம்மளை அடிக்கடிக்க செத்துருவோமோ? எதுவும் ஆகலை நம்மளுக்கு. என்ன இந்த சொத்தக்காய் அடிச்சிட்டு இருக்கு? சொத்தக்கா, நான் யாருன்னு தெரியாமல் அடிச்சிட்ருக்கேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சரி, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஃபோன் எடுப்போம். என்ன ஃபோனை கூட எடுக்க விட மாட்டேங்குது இந்த சொத்தக்கா. சரி, ஃபோனை எடுத்து கால் பண்ண விட மாட்டேங்குது. போலீஸ்க்கு ஒரு நம்பர் போட விட மாட்டேங்குது இந்த சொத்தக்கா. சரி போடும். என்னடா அது, சாகடிச்சிச்சு. அதுக்குள்ள சொத்தக்கா சாகடிச்சிச்சா? இப்போ என்ன பண்ணுறது? என்னடா உலகம் இது, ஒரே சீனில் சாகடிச்சிச்சு. சரி, நம்ம திரும்பி அந்த மித்தை ட்ரை பண்ணி பார்ப்போம். 4507 ஞாபகம் வந்துருச்சு. இப்போ 2012 போட்டு லைட்டாக இங்கே வந்துடு. 4507 அப்படின்னு போடணும். இந்த பஃபுல எரும மாடு வருமா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏறணும்.
அது ஏற முடியல நம்மளால். சரி லைட்டாக பேக் வரணும். சரி நம்ம கார் எடுத்துகிட்டே டேரெக்டாக வந்துடும். அந்த மித்து உங்கள்கிட்ட காமிச்சா நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. ஏன்னா முட்டா ஃபஸ்ட் டைம் ரிமோட் கார் ஓட்ட போகிறாப்புல. அதனால் அதை நீங்கள் கண்கொள்ளா காட்சியாக பார்க்க போகிறீங்க. அந்த இடம் லக்கி ஏரியாவே இல்லை போல். சரி நம்ம வேறு கார் வர வைப்போம். என்னங்க அந்த இடத்துல எந்த கார் அடிச்சு? இது லக்கே இல்லாத காரு. சரி 2012 மாருதியில் என்ன சீரீஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் 2000 சேர்த்து வச்சுருக்காங்களே. ஏங்க அங்கே சத்தியமாக நான் சொல்கிறேன், அங்கே வந்தால் மட்டும் ஏதோ நடக்குதுங்க. மேஜிக்கு நடக்குதா? மேஜிக்கு அப்படியே வந்து அமைதி எவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த மாதிரியே இந்த கேம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்பப்போ இந்த நேத்தி தான் ஒரு சொத்தக்கா வந்து என்னை அடிச்சிட்டா. ஏங்க இப்போ பஃப்லும் காரும் ஒன்றா வருதா? இப்போ ஏறணும். அப்படியே வீடியோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா மொட்டாமல் ரிமோட் கார் இப்போ ஓட்டுறாப்புல. கோஸ்ட்டு கார்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள் மொட்டாமல் ரிமோட் கார் ஓட்டுறாப்புல. இப்போ திரும்ப மொட்டாவையோட ரிமோட் காரு இப்போ திரும்பி அவன் மேலேயே வந்து ஃபோர்ஸாக விட்டு போகுது. மொட்டாமை மேலேயே மொட்டாமை மேலே வந்து ஃபோர்ஸாக முட்டிடுச்சு. அந்த காரும் கீழே வந்துருச்சு. மொட்டாவை வீட்டுக்கு போயிடுச்சு. மொட்டாவை வீட்டில் இருக்க ஏதோ பில்லி செடியில் போய் விழுந்துருச்சு. வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ என்ன போலாப்பா வாங்க போகிறானோ தெரில. என்னது நம்ம கார் மாதிரியே ஏதோ ஒரு கார் பின்னாடி இருந்துட்டுருக்கு. சரி என்னது இது? நம்ம அமுக்க நகருது. சரி என்ன காராக இருக்கும் அது? என்னது இது? நம்ம கார் திரும்பி போயிட்டுருக்கு. இன்னைக்கு யார் புள்ளப்பா வாங்க போகுதோ தெரில. இன்னைக்கு யார் புள்ளப்பா வாங்க போகுதோ இந்த கார். நம்மளை நோக்கி ஏதோ ஒரு கார் மில்லில் அது நம்மளாக தான் ஓடுது. போலீஸ் கார் போல். என்ன அங்கே ஏதோ ஒரு கார் போயிட்டுருக்கு. நம்மளை மோதினா அதே கார். மியூசியம் மோதுது. மியூசியம் இதற்கு பொருள்லாம் ஆட்டையை போட்டு முடியுதான்னு பார்ப்போம். ஓ ஆட்டையை போட முடியாதா? ஜஸ்ட்டு அதுதானா? சரி சார் நைட் மோடு வேறு வைப்போம். அடுத்து இதுவும் ஒரு மித்து தான். 7001 நைட் மோடு. ஆமாம் இப்போ தான் அந்த மித்தை காமிக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு இது கார்லாம் தேவையில்லை. இந்த பஃப்லோ மேலே ஏறணும். இப்போ வீடியோ சேஞ்ச் பண்ணிட்டு பஃப்லோட ஹாரன் நான் வந்துட்டேன். பஃப்லோட சவுண்டும் கேட்கும், இதுவும் கேட்கும். என்ன வால்யூம் ஏற்றி காமிக்கிறேன் பாருங்க. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மித்தை தான் உங்கள்கிட்ட பார்த்து சொன்னேன். சரி நெக்ஸ்ட்டு நம்ம பஃப்லோ விட்டு இறங்குவோம். சரி நம்ம அதே இடத்துக்கு போவோம். மியூசியம் எங்கே இருக்குது? முட்டாமல் எங்கே போனோம்? ஃபஸ்ட்டு முட்டாமல் போனது ஸ்ட்ரைட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் மியூசியமும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே போனால் எப்போ போகிறது? இப்போ அந்த முட்டாமல் போட்டு கார் பக்கத்தில் நம்ம ஏன் வந்தோன்னா அதை வச்சு தான் நீங்கள் மித்தே. இது 20 நிமிட்ஸ் ஓடுது. அதனால் கொஞ்சம் ஓட்டி விட்டு பாருங்க. இப்போ இங்கே பாருங்க. இப்போ சவுண்டே பாருங்க. இப்போ இதை திரும்பி அமுத்துனா மாடு சத்தம் கேட்கும். ஆனாலும் ஆஃப் பேய் கார். அதை வச்சு பேய் கார்னே சொல்லலாம். சவுண்டு தான் தெரியாமல் ஏற்றிட்டேன் போலையே. சரி இறங்குவோம். பார்த்துக்கோ
சரி நம்ம இந்த காரை டெலிபோர்ட் பண்ணுவோம். என்ன கார் அது? மூடுறான். இப்போ தான் திறக்கிறானே அவன். மியூசியம்குள்ளார போய் பொருள் ஆட்டிய பொருளான்னு பார்த்தோம், முடியாமல் போச்சு. நம்ம ஆசை. சரி இந்த பஃப்லோ மண்டை ஏன் இங்கே நிற்கிறான்? சரி பஃப்லோ மண்டை எங்கிட்ட நிற்போம். பஃப்லோ மண்டை எங்கிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. பஃப்லோ மண்டையும் உங்கள் மேலே ஏற முடியுமா? ஏறிக்கா தம்பி, ஏறிக்கா தம்பி, ஏறிக்கா தம்பி. ஓட்டலாம் தம்பி. அடுத்து இடி வச்சு ஒரு இன்னொரு யூஸ் இருக்குது. என் மேலேயே அந்த கார் மேலேயே ஏறிட்டானா நீ ரிமோட் கண்ட்ரோல் கார் யூஸ் பண்ணலாம். அதாச்சும் இது சொந்த காயெல்லாம் கொள்ளுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த தெரியாத டைம்லலாம் யாரையோ கொலை பண்ணியிருக்காது. சரி இந்த இப்போ ஒரு சொந்த காய் எது கொலை பண்ணியிருக்கு. அவர் இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு பாருங்க, நல்லா ஒத்து பாடுறா. சரி அவனை இப்போ நான் கொல்ல போகிறேன். யா அந்த மேஜிக் பவர்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்? சத்தியமாக சாவானடா. லடாக்குக்கு போயிட்டானு எங்கே போயிட்டானே தெரியல. செத்துட்டானா? என்கவுண்டர் ஏகாம்பர் என்னைய மாட்டி விட்டு செத்துட்டானே. ஆமாம் இங்கே போகிறது நம்ம கார் தானே. மியூசியம் பக்கத்தில் போவோம். இப்போ நம்ம கார் நம்ம நோக்கி வந்துடுது. அது யார் இந்த இடத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நம்மளை நோக்கி தான் வருதா இல்லை வேறு யாரையாச்சும் பார்த்துட்டு போகுதா? நம்மளை நோக்கி தான் வருதுன்னு நினைக்கிறேன். நம்மளை இடிச்சு தள்ளிட்டு அது போயிட்டுருக்கு. இந்த கார் கேமராக்குள்ளே மூடாலே தெரியுது எவ்வளோமான காரணம். சரி அடுத்த மித்து. ஒரு மித்தி 10 நிமிஷம் அளவுக்கு விட்டோம். என்ன நம்ம காருக்குள்ளே இருக்க முட்டாமல் என்ன நம்ம முட்டாமல் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து நம்ம குவிக் சேவ்னா என்னென்னு தெரில. வெல்கம் டு த சிட்டி எஃப்என். அடுத்தது வாட்ஸ்அப் அப்படின்னு எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான். செக்லிஸ்ட்டு ப்ராசஸ்ஸு செட்டிங்ஸு என்ன பண்ணலாம்? தீம் மாற்றலாம். ரெட்டு அப்படி தான் ரோஹிட் கேமிங் ஸ்டுடியோட ஃபோன் வந்தது. பேக் கவர் கலரு அதுவும் ரெட்டு. இப்போ தான் மங்களகரமாக இருக்குது. வைப்ரேட்டு ஆஃப் ஆனு. ரிங்டோனு ஹலோ மோட்டோ டின் 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 டின். ஓ சைலண்ட் ரிங்டோனா அந்த மாதிரி ரிங்டோனா? சரி ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணுவோம். அது இல்லை ப்ரொஃபைல் நார்மல் மோடு ஸ்லீப் மோடுனா நம்ம தூங்கியில் வச்சுக்கலாம் போல். இப்போ நம்ம நம்ம தூங்க தான் போகிறோம், அதனால் ஸ்லீப் மோட்லேயே வச்சுப்போம். இது வால்பேப்பர் 1 2 3 4 5 6 7. இல்லை இது கொஞ்சம் நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. சாம்சங்கில் உள்ள அப்படியே வால்பேப்பர். ஏன்னா இதுக்குள்ளே போனால் டீவில்னு வருது. கன்னு டெஸ்டிங். இப்போ இந்த ஸ்கோப் கன்று வேணாம். AK-47 வச்சு நம்ம ஸ்ட்ரீட் லைட்லாம் மறைய வைக்க முடியுது. ஏன்னா இங்கே பாருங்க காணாமல் போயிடுச்சு. அப்போ கில்ஸ் 1 கில்ஸ் 2 வருது. இப்போ இந்த கேம் GTA மாதிரியே தான். நம்ம ஒரு ஸ்ட்ரீட் லைட் அடிச்சு நொறுக்கணுன்னா ஒரு ஸ்கோர் ஒரு கொடுப்பாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் ராக் ஸ்டார் கேம்ஸ் அப்படியே காப்பி அடிச்சிருக்கு. இது ஸ்லோ மோஷன் ட்ரை பண்ணுறேன். அடுத்து ஸ்லோ மோஷன் வந்து தான் இந்த கேமில் செம்மையாக இருக்குது. சரி நம்ம வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.